வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முறையாக கையாளவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி மூடு விழா நடத்திவிடுவார் என்று கூறினார். அரசாங்கம் மார்த்தட்டி கொண்ட அளவிற்கு அவர்களால் ஒன்றும் இதை சரியா அவங்க ஹேண்டில் பண்ணல. 15 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பாலம் 3 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட ஒரு பாலம் இன்றைக்கு இடிந்து போயிருக்கு. 26 தேர்தலுக்கு பிறகும் இவர்கள் இப்படி தூக்கத்திலே இருந்தாங்கன்னா அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரெட்டையில திமுகவோட பழனிசாமி இருக்குங்கிறதுனால தங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா, நான் பல முறை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இப்போது சொல்றேன், 26 தேர்தலுக்கு அப்புறம் பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு, புரட்சி தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு மூடு விழா நடத்தி விடுவார்னு சொன்னார். விழுப்புரம் மாவட்டத்தில் 12 இடங்களில் 24 மணி நேரமும் உணவு தயாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதாக உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுபாஷிற்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இன்னும் ஹைரிஸ்கான ஏரியாஸ் இருக்கா? நீங்க அதெல்லாம் ஏதாவது மானிட்டரைஸ் பண்ணிருக்கீங்களா? இன்னும் ஃபுட்டு மக்களுக்கு போய் பண்ண வேண்டிய பணிகளும் இருக்கா சார்? இப்போ பேசிக்கா என்னன்னாக்கங்க, அது முதல் நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருக்கும். முதல் நாளில் நிறைய ஏரியாவில் கம்ப்ளீட்டா தண்ணி போயிருந்து, அடுத்த சில நாட்களும் அப்படி இருந்து, நேற்றைய தினம் பெரும்பாலான வடிஞ்சா கூட சில இடத்துல இந்த ஐசோலேட்டடா சில கிராமங்கள் இருக்கு. ஸோ இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு தான் என்னன்னா, ஒரு 12 இடத்துல கம்யூனிட்டி கிச்சன்னா ஒரு மெயின் இடத்துல 24/7 சமைக்கிறோம். அதுல இருந்து பொட்டலங்கள் யானை வண்டி மூலமா தேவைக்கார் பண்ண போறோம். இன்னொன்னு நிறைய இடத்துல இப்போ டீசென்ட்ரலைஸ் பண்ணி அந்த ஊரக பகுதியில் நாங்களே அவங்க லோக்கலா சமைக்கிறாங்கன்னு சொல்லி 105 அந்த மாதிரி பகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. அது இல்லாம இப்ப என்னன்னாக்க, வண்டிச்ச பகுதியில் சில பேர் என்னன்னா, எங்களுக்கு ட்ரை ரேஷன் கொடுத்தா நாங்க சாப்பிட்டுக்கிறோம், ஏன்னா எங்களோட நெல்லெல்லாம் போயிடுதுன்னா அந்த மாதிரி தேர்ட் பாயிண்ட். அதுக்கு நியாய விலை கடைகள் மூலமாகவே 5 kg அரிசி, 1 kg பருப்பு, 1 kg சர்க்கரை விநியோகப்படுகிறது. அது இல்லாமல் நிறைய ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் 20க்கு மேற்பட்ட கம்ப்ளீட்டாக பாதிப்பான கிராமங்கள் இருக்கு. அதுக்கு பக்கத்து முதலமைச்சர் சொல்லி அருகில் உள்ள 10-12 மாவட்டத்திலேருந்து பொருட்கள் வந்துள்ளது, பல்வகையான பொருட்கள். அதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி அதை இப்போ அரசூர் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு ப்ரியாரிட்டி வைஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இது தொடர் பணி. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா, எப்படியுமே ஒரு கிராமம்னா கிராமம் மட்டும் இருக்காது, பல்வேறு குடியிருப்புகள் இருக்கும். எங்கேயாவது ஒரு மிஸ்ஸிங்னு சாகல் வந்தால் அந்த ஏரியாவுக்கும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கோம். தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது. ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லி இன்னைக்கு 111க்கு மேற்பட்ட இந்த சுகாதார கேம்ப்ஸ் போயிருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் உள்ளாட்சி அமைப்புல இருந்து அதை போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பாதிப்பான பொருட்களை அந்த பகுதியிலேருந்து எடுத்து இந்த கிரெயின்ஸ் இல்லை அந்த வீட்டில் இருக்கிறத அதை சுத்தப்படுத்தக்கூடிய பணி இன்னைக்கு அரக்கண்டநல்லூர்ல மாஸ் கிளீனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு 6 வகையான அதிகாரிகள் குழு இருக்கு. இங்க மாட்டியிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான பணிகளை எப்படி இருந்து வருகிறது என்பதை உணவுத்துறை செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு. மகாராஷ்டிரா முதலமைச்சராக நாளை மாலை 5:30 மணிக்கு தான் பதவியேற்க உள்ளதாகவும் அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாகவும் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றது. அடுத்த முதலமைச்சர் என்ற இழுபறி காரணமாக ஆட்சி அமைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து தேவேந்திர பட்னாவிஸ் கூட்டணி கட்சி தலைவர்களான ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து சென்று ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அதற்கு ஒப்புதல் அளித்துள்ள ஆளுநர் நாளை மாலை புதிய அரசு பதவியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். அந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் பதவியேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தேவேந்திர பட்னாவிஸ் அமைச்சர்கள் குறித்து அடுத்தடுத்த கூட்டங்களில் முடிவெடுக்கப்படும் என்று கூறினார்.